இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி ரொம்பவே சுவையான ஆட்டுக்கால் பாயா. ஆட்டுக்கால் உடம்புக்கு ரொம்பவே நல்லது. மந்த்லி ட்வைஸ் நம்ம இந்த ஆட்டுக்கால் சாப்பிட்டோம்னா கால் வலியே வராது. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இன்கேஸ் நீங்க இந்த சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஆட்டுக்கால் பாயா எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஆட்டுக்கால் பாயா செய்யறதுக்கு நான் 2 ஆட்டோட கால் எடுத்திருக்கேன், அதாவது 8 ஆட்டுக்கால் எடுத்திருக்கேன். இப்போ இந்த காலை கட் பண்ணி க்ளீன் பண்ணி வச்சிருக்கேன். இதில் 1 ஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். 2 ஸ்பூன் கர்ட் ஆட் பண்ணிக்கலாம். இதில் 1.5 லிட்டர் வாட்டர் ஆட் பண்ணி ஸ்டவ்வில் வச்சிடலாம். இது நல்லா பாயில் ஆக ஆரம்பிச்சிருச்சு. இதை கவர் பண்ணி 45 மினிட்ஸ்க்கு லோ ஃப்ளேமில் வச்சிடலாம். பாயா மசாலா செய்கிறதுக்கு தேவையான பொருள்: பட்டை, கிராம்பு, ஏலக்காய், நட்சத்திரப்பூ, கல்பாசி பூ, பிரிஞ்சி இலை, ட்ரை சில்லி, சோம்பு, ஜீரகம், பிளாக் பெப்பர், ஒயிட் பெப்பர் அண்ட் கொரியாண்டர் சீட்ஸ். இது ஃபைன் பவுடராக அரைச்சி எடுத்துக்கிட்டோம். இன்னொரு ஸ்டவ்வில் பேனை வச்சு ஹீட் பண்ணிக்கலாம். பேன் ஹீட் ஆனதுக்கப்புறம் குக்கிங் ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். ஆனியன் ஆட் பண்ணிக்கலாம். ஆனியன் இந்த மாதிரி டிரான்ஸ்பரண்ட்டாக ஆனதுக்கப்புறம் உரிச்ச பாதாம் அண்ட் கேஷ்யூ நட் ஆட் பண்ணிக்கலாம். 1 ஸ்பூன் பொட்டுக்கடலை ஆட் பண்ணிக்கலாம். டொமேட்டோ ஆட் பண்ணிக்கலாம். துருவன தேங்காய் சேர்த்துக்கலாம். இதை மிக்ஸ் பண்ணிட்டு மின்ட் அண்ட் கொரியாண்டர் லீஃப் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம பவுடர் பண்ணி வச்சிருந்த பாயா மசாலா இதில் ஆட் பண்ணிக்கலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி கொஞ்ச நேரம் வதக்கி விட்டுடலாம். 2 ஸ்பூன்ஸ் கர்ட் ஆட் பண்ணிக்கலாம். இதை நல்லா ஆற வச்சு மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துருக்கேன். பாருங்க, கால் நல்லா வெந்துருச்சு. இதில் நம்ம அரைச்சி வச்சிருந்த பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதை ஆட் பண்ணியாச்சு. பாருங்கள், இது பாயில் ஆகிட்டுருக்கு. சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். லெமன் ஜூஸ் ஆட் பண்ணிக்கலாம். அடுத்ததாக ஃப்ரை பேனை ஹீட் பண்ணிக்கலாம். பேன் ஹீட் ஆனதுக்கப்புறம் கீ ஆட் பண்ணிக்கலாம். டைஸ்ட் ஆனியன் ஆட் பண்ணிக்கலாம். ஆனியன் நல்லா கோல்டன் ப்ரௌனிஷ் ஆனதுக்கப்புறம் 1 ஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி வதக்கி விட்டுடலாம். பாயில் ஆகிட்டு இருக்கிற பாயால் இதை ஆட் பண்ணிடலாம். இதை 20 மினிட்ஸ் கவர் பண்ணி லோ ஃப்ளேமில் வச்சிடலாம். 20 மினிட்ஸ் ஆயிடுச்சு. நம்மளோட ஆட்டுக்கால் பாயா கரெக்டான கன்சிஸ்டன்சிக்கு வந்துருச்சு. பாருங்கள், பாயா ரொம்ப டேஸ்டியாக வந்திருக்கு. கால்லாம் நல்லா வெந்துருச்சு. இப்போ இதை சர்வ் பண்ணலாம். இன்றைக்கி நான் ஆட்டுக்கால் பாயாவோட இடியாப்பம் சர்வ் பண்ணியிருக்கேன். ஆட்டுக்கால் பாயா அண்ட் இடியாப்பம் ரொம்பவே சூப்பரான காம்பினேஷன். இந்த ஆட்டுக்கால் பாயா நெய் ரோஸ்ட், ஆப்பம், பூரி, புலாவ் ரைஸ்னு எல்லா காம்பினேஷன்லையும் வச்சு சாப்பிடலாம். இந்த மெத்தடில் நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். அது எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் செக்ஷனில் எனக்கு தெரியப்படுத்துங்க. மேலும் இந்த மாதிரி சூப்பரான ஒரு ரெசிபியோட மறுபடியும் உங்களை மீட் பண்ணுறேன். This is Star Special. Don't forget to subscribe.